ஹலோ கைஸ், எல்லோரும் வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி ஹெவனில் சீசன் 5ல் 108வது எபிசோட், 109வது எபிசோட். ஸோ 2 வீடியோவும் நான் சேர்த்து போடுறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் ஜங் இருக்கார்ல பார்த்தீங்களா, அவர் வந்து அந்த பிளாக் ஹோலை வந்து அந்த ஸ்பேஸ் கிராக்குள்ளே அமுச்சு விட்றாரு. எல்லோரும் பார்த்துட்டு இவர் மட்டும் இல்லைன்னா அந்த இடம் பெரிய டிஸ்ட்ராக்ஷன் ஆகும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. சௌரா இவன் இந்த அளவுக்கு டெரிஃபைங்காக இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ட்டுமே ஹீரோவை பற்றி தான் நினச்சிட்ருக்காரு. உடனே 2 பேரும் வந்து சண்டை பண்ண எடுத்துனோடனே அவர் கீழே இறங்கி வந்துட்டு, ஸோ அந்த போட்டியில் வந்து வின்னர் வந்து சியோச்சான் தான், ஸோ நீங்கள் தோத்துட்டீங்க எல்டர், உங்கள் கடைசி சைக்கு அவன் தடுத்துட்டான் அப்படின்னு. ஸோ ஹீரோ வந்து ரொம்ப நன்றிங்களாம். ஸோ இதோட வந்து நெக்ஸ்ட் சீனில் கட்டாங்க எங்கே நம்ம மெடுசா யான் அலைன்ஸை கட்டுறாங்க. யான் அலைன்ஸில் பர்ஃபார்ம்டு லயன் செக்ட் அப்படின்ற ஒரு செக்ட் வந்து ஜாயின் பண்ணுறதா கேட்டிருக்காங்க. அவனுங்களும் சிரிச்சிட்டு பேசிட்டு இருக்காரு. பிரதர் நீங்கள் வந்து உண்மையிலேயே ஒன்று சேர்றது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா, உடனே வந்து மெடுசா சொல்கிறாங்க, ஆனால் அவனுக்கு சேர்றது நல்லது தான், நமக்கு ஃப்யூச்சரில் எப்போயா யூஸ் ஆகணும். அவன்கிட்ட ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது மிஸ்டீரியஸ், அதை கொஞ்சம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க கல்டிவேஷன் பண்ண. இவரும் சொல்லிட்டு இருக்காரு, பிரதர் இன்னும் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நம்ம பிரதர்ட்டு வந்து ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்கு, அதை படிக்க தான் வந்து மெடுசா அந்தளவுக்கு ஆர்வமாக போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா மெடுசா வந்து தண்ணி இடத்துல உட்காந்து அந்த லெட்டரே அதில் வந்து பாக்ஸும் பார்த்துட்டு இருக்கான். ஸோ தலைவன் வந்து மெடுசாவுக்கான ஹெவன் சோல் பிளட் ஃபியூஷன் பில் வந்து ரெடி பண்ணுறான். அதில் வந்து எழுதிருப்பான், உனக்காக வந்து நான் பில்லை டிஃபைன் பண்ணி இது பண்ணிட்டுருக்கேன், கண்டிப்பாக இது உன்னை சரிப்படுத்துகிறோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்கு இங்கே நிறையவே இது இருக்குது, நான் எல்லாத்தையும் வந்து இது பண்ண முடியாது, அதுக்கு தான் வந்து உன்னை வந்து அலைன்ஸில் விட்டு போயிருக்கேன், நீ பார்த்து பண்ணுற நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது, கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உனக்காக நான் வரேன் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க. ஸோ ஹீரோவும் சொல்லிட்டு போகிறான், எனக்கு வந்து அப்பப்போ ஞாபகம் வேறு வரும் அப்படின்றத நான் டேக் கேர்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிறிஸ்டலுக்குள்ளே வந்து தலைவன் வந்து அந்த டெக்னிக் அப்சர்வ் பண்ணிட்டுருக்கான். ஸோ இதை பார்க்குற வந்து இந்த பொண்ணு கேட்குது, இந்த மாதிரி வந்து ஒரு அவுட் சைடர் இந்த பிளேஸ்குள்ள வந்து நான் பார்த்ததில்ல, இவன் வந்து இந்த டெக்னிக் இது பண்ணுறது சரிதானா அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து நம்ம ஆன்சரோட டெக்னிக்னா கண்டிப்பாக இல்லைம்மா, முன்ன காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து 5 பவர்ஃபுல்லான பீப்புள் இருந்தாங்க, அதில் ஒருத்தர் தான் வந்து நம்ம ஆன்சஸ்டர் ஃபயர் எம்பரர் இருந்தாங்க. ஸோ மற்ற 3 பேரும் பார்த்தீங்கன்னா வந்து கூக்லானு ஹால் ஆஃப் சோலு, அதுக்கப்புறம் பவர்ஃபுல்லான பீப்புள். ஆனால் ஒருத்தர் எல்லாத்துக்குமே தலைவராக இருந்தார், அவரு தான் வந்து காட் டூவர்ஸ் வந்து அடைச்சார், காடோட பவர் அடைஞ்சவர், அவர் பேர் சியோச்சான், சியோ கிளானை சேர்ந்தவர் அப்படிங்கிறாங்க கைஸ். ஸோ ஹீரோவோட ஆன்சஸ்டர் தான் அவர், அவரை பற்றி தான் சொல்கிறாரு. அவர் தான் வந்து இந்த டெக்னிக்கை கிரியேட் பண்ணார், ஸ்கை ஃபயர் 3 மிஸ்டேக்ஸ். ஸோ இவனோட பேருமே வந்து சியோச்சான் தான். ஒருவேளை இவன் அவனோட டிசெண்டண்ட்டாக இருப்பான், அவனோட வம்சாவழியாக இருப்பானு அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருக்க. இவர் சொல்கிறாரு, நீ சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், இவரோட திறமை அந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது, நான் வந்து பார்க்க விரும்புகிறேன் இவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வரும் அப்படின்னு சொல்கிறதோட. ஸோ தலைவன் பார்த்தீங்கன்னா தலைவனோட மைண்டுக்குள்ளே அந்த ஸ்கை ஃபயர் 3 மிஸ்டீரியஸ் சேஞ்ச் அந்த டெக்னிக் வந்து தலைவன் நெத்திக்குள்ளே போய் அவன் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் வந்து எல்லாம் காட்டுறாங்க, ஹீரோ வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து கிளம்ப வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போக, அதுக்குள்ளேயே சீக்கிரமாக கிளம்புறியான்னு ஃபயர்களும் கேட்க, ஆமாம் கண்டிப்பாக நான் கிளம்புதான், என்னோட ஃப்ரெண்ட்ஸை நான் போய் கண்டுபிடிக்கணுன்ட்டு போய் பார்த்துப்போம், இந்த டெக்னிக் வந்து பயங்கரமான டெக்னிக், இதை வந்து அவுட் சைடுகிட்ட வந்து கொடுத்துறாத, அப்புறம் இன்னொரு விஷயம் இதை பார்த்து யூஸ் பண்ணு அப்படின்ட்டுமே சொல்லிட்டு நல்ல வழியில் மட்டும் யூஸ் பண்ண சொன்னால், ஓகே மாஸ்டர் எனக்கு புரிஞ்சுன்னு சொல்லிட்டு தலைவனும் வந்து கிளம்பலாம். ஃப்யூச்சரில் இவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆவான்ட்டு நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி இவர் அதையே சொல்கிறாரு கேஸ். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பாய்சன் கேள் வந்து நம்ம அல்கமை பொண்ணு தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க, பின்னாடி வந்து அட்டாக் பண்ணிட்டுருக்க. ஸோ யாரா வரா அப்படின்னு பார்த்தா இவனுக்கு வந்து ஒரு புது அலைன்ஸு, சரிங்களா, அலைன்ஸுன்றோட இவன் ஒரு புது செக்ட்டு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வேலி, ஐஸ் ரிவர் வேலி, ஐஸ் ரிவர் வேலின்ற ஒரு வேலி. ஸோ இதுவுமே ஒரு பெரிய வேலி தான். அந்த எல்டர் எல்லாருமே சேர்ந்து நம்ம பாய்சன்களை அட்டாக் பண்ணிருக்காங்க. பாய்சன்கள் சொல்கிறாங்க, சீக்கிரமாக இங்கேருந்து நீ தப்பிச்சு போய் உனக்கு நான் பார்த்துருந்தேன், நீங்கள் எப்படி வருவீங்கன்னு கேட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் ஸ்ட்ரென்த்துக்கு நான் கண்டிப்பாக ஒன்றும் பார்த்துவேன், நீ வந்து சேஃபான இடத்துக்கு உன்னோட கிளானுக்கு ஓடிடு அப்படின்னு சொல்ல, சரி ஓகே பார்த்துவாங்க, நான் ஏதாவது ஹெல்ப் கிடையாதுன்னு பார்த்துட்டு வரேன்ட்டு ஆல்கமி பொண்ணு அங்கே வந்து போகுது. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா லூவோக்கிட்ட நம்ம ஹீரோ பேசுகிறான், அந்த மாதிரி நான் அந்த இடத்தோட கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு, ஸோ நீங்கள் வந்து பார்த்து சேஃபாக இருங்கன்னா. உடனே ஃபெயர் கேட்குறா, நீ மட்டும் எங்கள் ஃபேமிலியில் மட்டும் ஜாயின் பண்ணுன்னு வச்சுக்கேன், உனக்கு ஃபியூச்சர் பயங்கரமாக இருக்குடா அப்படின்ற மாரி வந்து ஹீரோ வந்து ஃபேமிலி பக்கம் இழுப்பு பார்த்துருக்கா. ஒரு நேம்பல் இன்னும் வந்து அவர் வந்து கலாய்ச்சிக்கிட்டு இருக்க. ஸோ அந்த பொண்ணும் போய் ஹீரோகிட்ட விளையாண்டுக்கிட்டு இருக்கு. என்ன சொல்லுது, அடிவாந்து மறந்துட்டியா, இன்னர் மட்டும் பார்த்தா உனக்கு கொண்டுருவானா, எவ்வளோ தைரியம் தான் நீ அப்படி பேசுகிறேன், மாற்றி மாற்றி போட்டுறேன், சரி ஓகே நான் வந்து போயிட்டு வரேன், உனக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் தேவையான கேள்றா அப்படின்னு சொல்ல 2 பேரும் வந்து பார்த்துக்கிறானுங்க. சரி ஓகே கண்டிப்பாக போயிட்டு வரேன் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. உடனே நம்ம லின்னு தூக்கி ஃபெயர்ட்டு கொடுத்துட்டு போக, லின்னு கேட்கறாடியே என்னை விட்டு போவாதா அப்படின்னா, நீ அங்கேயே அதான் அவனுக்கு நல்லது அப்படின்ட்டு தலைவனும் வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த போட்டில் அந்த வார்ம் ஹோல் இருக்குல்ல அந்த கேட்டு அதுக்குள்ளே வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து
ஒரு வித்தியாசமான பிளேஸில் வந்து பாய்சன் கேலோட பிக்சரை கூட வாண்டட்னு போட்டுட்ருக்கா. ஸோ ஐஸ் ரிவர் வேலி வந்து எதுவும் தேடிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இவங்க எல்லாம் பேசுகிறத ஹீரோவும் பார்த்து அந்த போஸ்ட் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து கிளான் சிட்டி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இந்த பக்கமான வழி காமிடுங்க. ஸோ அந்த சிட்டிக்குள்ளே வந்து ஃபேமிலி தான் பேசுகிறாங்க. யாரை நம்ம வந்து அல்கமி பொண்ணு வந்து கத்திக்கிட்டு இருக்கு. என்னால் அந்த சாவ்டான கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அந்த சாவ் கிளான் வந்து பில்டவரில் வந்து ஒரு கிளானாக இருக்கலாம், முக்கியமான கிளான். ஆனால் அதுக்குன்னு கல்யாணம் பண்ணி தான் நீ இப்படிலாம் பேசக்கூடாது. நம்ம பொசிஷன் நாங்கள் நீடிக்கிறோம், நீ கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி சொல்ல. நீங்கள்லாம் வந்து என்னை நம்புவீங்க, எனக்காக ஃபேவராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட் அங்கே ஒரு ஆபத்தில் இருக்கா, நம்மளை காப்பாற்ற வந்து தயவு செஞ்சு லிட்டில் ஃபேரி டாக்டர் காப்பாற்ற வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை அவன் பார்த்துலாம் எவ்வளோ தைரியம் தான் முன்னாடி பேசுவேன். அவள் ஒரு அவுட் சைடர், அவளுக்காக நீ இந்த அளவுக்கு ஏன்ட்டே எப்படி பேசுவியா அப்படின்ற மாரி கேட்கும். நம்ம அல்கமி பொண்ணுக்குலாம் என்ன சொல்கிறது, அவுட் சைடரா அவள் எனக்காக இவ்வளோ தூரம் வந்தா, நீங்கள் வரனா போங்க. நானே பார்த்தேன்னா அங்கே இருக்கிற இடத்துல சொல்கிறார், உண்மையிலேயே எங்கள் பேச்சை மாரி நீ போயிடுவியா, நீ அந்த சாடான கண்டிப்பாக நீ கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவனும் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இல்லை அப்படின்னா உனக்கு என்ன நடக்கும் தெரியல, நீங்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு போகும்போது வெளிலேருந்து சவுண்டு கேட்குது, ஹீரோட சவுண்டு. அதை பார்த்து அல்கமி ஒன்று யோசிச்சான்னு அப்படின்னு கத்திக்கிட்டு போகிறா. யாராக இருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோயிங்க வந்து இதெல்லாம் என்னன்னு கேட்டால், ஸோ வந்து அவங்களோட பாய்சன் பாடி வெளியே இருந்துச்சு, அதனால் அந்த ஐஸ் ரிவர் வெளியே வந்து அவங்களுக்கு துரத்திக்கிட்டு இருக்காங்க. சரிவா எனக்கு வழிகாட்டு, கண்டிப்பாக அவளை நம்ம கண்டுபிடிட்டு போ. அந்த இடத்துல எல்லாரும் கேட்குறான், எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் கிளான் பொண்ணு எடுத்துகிட்டு போடா அப்படின்னு கேட்க, வேறு ஒரு முக்கியமான விஷயம், அவள் என் ஜூனியர் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட விடலாம், அவனும் பிரச்சனைனா அவளுக்கு மேரேஜ் ஆக போதுடா, ஒழுங்கு முறை தான் அவளை விட்டு போடா, இல்லைனா அவனை கொண்டுடான்னு அவர் ஃபயரை வச்சு அட்டாக் பண்ண போக தலைவன் அசால்ட்டாக வந்து அந்த ஃபயரை தடுக்கிறான். இன்னும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான், இப்போ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பான் நான் எதிர்பார்க்கலேன்ட்டு. தலைவனும் நீ என்ன விட மாட்டியா அப்படின்ட்டு ஒரு அட்டாக் அவன் பக்கத்தில் போனால் அதனோட ஃப்ளேம் இருக்குல்ல, அதனோட டெராமஸான பவர் ஆகும்னு தெரியுது. அதை பார்த்த உடனே அவர்லாம் உயிர் பயத்தில் ஒன்றுமே புரியாமல் மண்டி போட்டு மூச்சு வாங்கிட்டு இருக்க. இந்த பொண்ணு மறந்துச்சு, இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டான்ட்டு இருக்கிற இடத்துல வந்துட்டாங்க. நீங்கள் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கலாம்டா, எவ்வளோ தைரியம் இருந்தால் கிளானுக்குள்ளே வந்து கிளான் பொண்ணையும் தொடுவேன், அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் காயப்படுத்துவோம் அப்படின்ட்டு போவ. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்புறம் பார்த்துலான்னு போது திடீர்னு அங்கே 2 எல்டர் வந்து அட்டாக் பண்ண வரானுங்க ஒரே நேரத்தில். ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவன் பப்பாட்டை இறக்கி விட்டுறான். அந்த வேகத்துக்கு பப்பாட்டவனுக்கு 2 பேரும் அடித்து துணி துவைக்க ஆரம்பிச்சு அடுத்த இடத்துல டிஃபீட் பண்ணி ஒன்று மேலே ஒன்றா போட்டு வச்சுட்டுச்சு. பப்பாட்டை அவனுங்களை அடித்து முடிச்சுட்டு சடன் நின்றுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ பக்கத்தில் போய் நின்றுச்சு. அவர் சொல்கிறாங்க எனக்கு வேலை நான் கிளம்புறட்டு போவேன். இவனோட பவர் பயங்கரமாக இருக்குது, இவன் மென்ஷன் பண்ண அந்த திறமையான ஆள் கண்டிப்பாக இவனாக தான் இருக்கும், பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி இந்த ஃபஸ்ட் எல்லாம் சொல்கிறாரு கைஸ். ஸோ இதோட வந்து இந்த 108வது எபிசோடு வந்து முடியுது கைஸ். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறவங்க கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க. லைக் போடலன்னா லைக் போட்டு வீடியோ பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு வந்து 109வது எபிசோட். ஸோ வந்து இதுக்கு முன்னாடி நடந்த இமேஜஸ்லாம் வந்து பேப்பர் இமேஜஸ்லாம் வந்து காட்டாமிருங்க. ஸோ இந்த இமேஜோட இந்த எபிசோடு வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். லைக் போடலாம் லைக் போட்டு பாருங்க கைஸ். ஸோ போன சீனில் வந்து ஹீரோ வந்து நம்ம அல்கமி பண்ண தூக்கிட்டு வந்திருப்பான் நம்ம பாய்சன் கேர்ள் கண்டுபிடிக்க. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் ட்ராவல் பண்ணும்போது ஹீரோ கேட்குறான் அந்த மாதிரி என்ன ஆச்சு எப்படி இது பண்ணிங்கன்னா, ஸோ நாங்கள் வந்து அந்த வாமோல்லேருந்து சர்வே ஆகணும், ஆனால் என்ன விஷயம்னா உங்களை தேடுறதுக்காக நாங்களும் வந்து மாதக்கணக்காக தெரிய அறிஞ்சோம். கடைசியில் வந்து நம்ம பாய்சன் கேலோட அந்த பாய்சன் பாடி வெளிப்பட்டதுனால அதனால் ஈர்க்கப்பட்ட அந்த ஐஸ் ரிவர் வேலி வந்து அதை அட்டச்சே ஆகணும்ட்டு எங்களை வந்து துரத்த ஆரம்பித்தாங்க. ஸோ ஜின்னியும் வந்து எதையோ சென்ஸ் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன், வீட்டில் முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்ட்டு ஹோம் கிளானுக்கு போகிறதா சொல்லிட்டு போனான் அப்படின்னு விஷயம் ஹீரோ புரியுது. ஸோ ஜின்னியோட ஐடென்டிட்டி இன்னும் சந்தேகமாக தான் இருக்குது. உண்மையிலேயே அந்த மிஸ்டீரியஸ் ட்ராகன் வாய்ட் ட்ராகன் கிளான்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு அவர் யோசிச்சுட்டு சரி ஓகே ஜின்னியை வந்து அப்புறம் கண்டுபிடிச்சிக்கலாம், அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லிட்டில் ஃபேரி டாக்டரை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் எங்கே போகிறாங்க அப்படின்னா காட் ஸ்ட்ரீம், ஃபாலன் காட் ஸ்ட்ரீம்ன்ற ஒரு இடத்துக்கு. ஸோ அந்த இடத்துக்கு போனோடனே அந்த வந்து எலும்புக்கூடலாம் பயங்கரமாக இருக்கும். அந்த ஹீரோ இருக்கணுமே இந்த இடத்தம் பாய்சன் கேஸ்லாம் நிறைஞ்சிருக்கு, கண்டிப்பாக லிட்டில் ஃபேரி டாக்டருக்கு வந்து ஒரு சர்வே பண்ணுறதுக்கு ஏற்ற இடமா இருக்கும், அவளுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதான் சூஸ் பண்ணுறோன்ட்டு சரி இங்கே இப்போ அவளை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த இடம் வந்து பயங்கரமான பாய்சன் இடம், இந்த இடத்துல வந்து இதான் நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அவளுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிட் ரேட் ஒன்று எடுத்துட்டா. இது வந்து அவங்க தான் கொடுத்தாங்க, இது வந்து நம்மளை வந்து டிடெக்ட் பண்ணி அவங்ககிட்ட நம்ம கூப்பிட்டு போவோம் அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் வந்து அந்த ரேட்டு போகிற இடத்துலையே வந்து போயிட்டுருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லிட்டில் ஃபேரி டாக்டருக்கும் வந்து அவர் அந்த ஐஸ் வேலி சேர்ந்த ஒரு எல்டருக்கும் நடக்குது. ஸோ ஆக்சுவலி அவன் தான் வந்து சீஃப் எல்டர், அவனுக்கு நம்ம ஐஸ் வேறு டாக்டருக்கு வந்து மாற்றி வந்து சண்டை நடந்துட்டு கைஸ். ஸோ அந்த எல்டரும் அவன் ஸ்பாட் வச்சு பயங்கரமான அட்டாக்லாம் நம்ம லிட்டில் ஃபேரி டாக்டர் மேலே பண்ணுறான். 2 பேருமே வந்து ஈக்குவலாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உன்னோட பவர் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ இப்போ அவனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் குயியோட பவர் அது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் பாய்சன் மாதிரியான ஒன்று சரிங்களா. அந்த ஐஸ் பாய்சனை வந்து நம்ம லிட்டில் ஃபேரி டாக்டருக்குள்ளே வந்து அவன் வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க, அவங்க மேலே வந்து செலுத்துகிறான். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ தான் புரியுது, டெய்லி நம்ம பவர் யூஸ் பண்ணும்போது தான் தெரியுது அந்த பாய்சன் உடம்பு ஃபுல்லாக நடக்குது. ஸோ அவங்க கைக்கெல்லாம் உரைய ஆரம்பிக்க என்னாச்சு என் பவர் என்னால் அந்த அளவுக்கு யூஸ் பண்ணவே முடியலையே, குறைஞ்ச மாதிரி இருக்குன்னா இவனை சொல்கிறான் இவனுக்குள்ள நான் அந்த ஐஸ் பாய்சனை செலுத்திட்டேன், அது கண்டிப்பாக அவனை வந்து
இன்னும் ஒரு மாதத்தில் ஃபுல்லாகவே ப்ரீஸ் பண்ணுவாங்க. இது பாய்சனை தாண்டி என்னோட ஐஸ் குய் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு அவனை வந்து 1000 நீடில்ஸ்க்கு மேலே வச்சு நம்ம லிட்டில் ஃபேர் டாக்டர் அட்டாக் பண்ணிருக்க. ஸோ லிட்டில் ஃபேர் டாக்டரும் ஒரு கட்டத்தில் வந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களும் போக அவங்க பவர் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் போகுது. அவங்களும் என்ன தான் கஷ்டப்பட்டாலும் ஒன்றுமே பண்ண முடியல. அவங்களும் இடத்துல ஷீல்டு கொடுத்துட்டுக்க இவன் இன்னுமே ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு பெரிய வாமோல்லேருந்து நிறைய ஐஸ் கட்டி எடுத்துன்னு அட்டாக் பண்ண அவங்களும் வந்து பவரை யூஸ் பண்ணலான்னு அவங்க கை இன்னுமே ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அவங்க பவர் போக குறைய ஆரம்பிக்க ஷீல்டெல்லாம் உடஞ்சி அவங்களும் அடி வாங்கலான்னு போகும்போது அவங்களும் அந்த இது தப்பிச்சு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த சீன் ஃபுல்லாமே வந்து நம்ம லிட்டில் ஃபைட் தப்பிச்சு தான் போயிருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அவனும் வந்து அவங்க எல்டர்லாம் கூப்பிட எல்லா எல்டரும் வந்து ஃபார்மேஷன் போட ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ் ஜூன் ஃபார்மேஷன், சரிங்களா, ஐசீல் ஜூன் ஃபார்மேஷன். அந்த ஃபார்மேஷன் பூரா லிட்டில் ஃபேரட்டும் தப்பிக்கலான்னு பார்க்க கடைசியில் அவங்க வந்து அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. ஸோ வந்து அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து என் பாய்சன் பாடியோட பவரை தாண்டா பார்க்கணும்னு நினச்சேன் அப்படின்ட்டு மாரி வந்து இவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்க. முடிஞ்சா அவங்களால என்ன பண்ண முடியுமோன்னு பண்ணணும்னு சொல்ல. ஸோ அவங்களும் அவங்க பாய்சன் பாடியோட பவரை யூஸ் பண்ணலான்னு போகிறாங்க. ஸோ அந்த பாய்சன் பாடியோட பவரும் என்னார்மஸாக வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த எல்டரும் அட்டாக் பண்ண வர திடீர்னு ஹீரோவோட வெப்பன் வந்து அந்த எல்டரை வந்து அட்டாக் பண்ணிட்டு போக அந்த போட்டாங்கல்ல ஃபார்மேஷன் ஷீல்டு அது மொத்தமே உடஞ்சி சல்லியாக நொறுங்கிட்டு இருக்கு. ஸோ லிட்டில் ஃபேர் டாக்டரும் வந்து கீழே வர நம்ம தலைவனை அசல்ட்டாக பிடிச்சி காப்பாற்றலாம். எவனே கவலைப்படாத நான் வந்துட்டு அப்படின்னா. ஸோ இங்கே நிறைய பேர் இருக்காங்க, தயவு செஞ்சு நீங்கள் வந்து போயிட்டு இல்லைனா அவன் உயிருக்கு ஆபத்தாகும் அப்படின்ட்டு லிட்டில் ஃபேர் டாக்டர்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோவுக்கு முன்னாடி வந்து நின்றுறாங்க. உடனே வந்து ஒரு எல்டரை விட்டு ஹீரோ அட்டாக் பண்ணுவேன். நான் பார்த்துறேன் தலைவன் அசால்ட்டாக முன்னாடி போய் அந்த எல்டர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க கைஸ். ஸோ வந்து ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 ஸ்டார் டுவோ சாங் தான், சரிங்களா. ஆனால் வந்து எதிரில் இருக்கிறவனும் வந்து 3 ஸ்டார் டுவோ சாங், அவங்க 2 பேருக்கும் 3 லெவல் டிஃப்ரென்ஸு. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் எல்டரும் வந்து ஒரு ஸ்பின்னிங் பிளேட் மாதிரி வச்சு நம்ம லிட்டில் ஃபேர் டாக்டர் அட்டாக் பண்ண. ஸோ அந்த பிளேடு எங்கே போனாலும் வந்து லிட்டில் ஃபேர் டாக்டர் துரத்திடுறது. ஒரு கட்டத்தில் அவர் வந்து அட்டாக் பண்ணலான்னு வந்துட்டு இருக்கா. ஸோ இதை பார்த்த ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னா உடனே வந்து அவன் பப்பட்டை வந்து ஏவி விட்டுறான். ஸோ பப்பட்டும் வந்து அவங்க சாவர நேரத்தில் வந்து அசால்ட்டாக வந்து அதை உடச்சி விட்டுது. ஸோ பப்பட்டத்தை பார்த்தீங்கன்னா இவன் என்ன பப்பட்லாம் வச்சுருக்கான், அதுவும் எர்த்தில் ஒரு பப்பட்டா, இதனோட பவர் கண்டிப்பாக பயங்கரமாக தான் இருக்கும் அப்படின்னுமே சொல்லிட்டு ஸோ சொல்லிடுறான் இந்த மாதிரி பப்பட் நீ வந்து அந்த ஃபஸ்ட் எல்டரை பார்த்துன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபைட் நடக்குது. அந்த ஃபஸ்ட் எல்டருக்காக கையெல்லாம் நட்டுங்க ஆரம்பிச்சிட்டு என்னடா அது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி வந்து பயங்கரமான அடிக்குது அந்த பப்பட்டுக்கு அப்கிரேட் ஆனதுலேருந்து. இந்த எல்டரால் ஒன்றுமே பண்ண முடியாட்டி என்னடா பிடிங்கிட்டு இருக்கீங்க அவனை அட்டாக் பண்ணுங்கன்னு சுத்திக்கிற எல்டர் எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்க. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து போயிட்டுருப்பான். போயிட்டு இருக்கும்போது டேய் நான் அந்த மாதிரி அவனை பார்த்துக்கிறேன், நீ வந்து அந்த பாய்சன் படி எடுக்க வேலையை பாருங்கடா அப்படின்னா. ஸோ அந்த எல்டரை அட்டாக் பண்ணும்போது திடீர்னு நம்ம மாசட்டியாக தலைவன் வெளியே விட்டுருவான். அவர் இப்போ தான் தூங்கிட்டு இருப்பார். வெளியே வந்து இவன் அட்டாக் பண்ணுறதை சென்ஸ் பண்ண உடனே ஒரே அடிச்சட்டிக்கு அவன்லாம் செவத்துல விட்டான் பள்ளி மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கேன். என்ன ஏன்டா இந்த மாதிரி தேவையில்லாம மாதிரி கூப்பிட்டு வர அப்படின்னா மாஸ்டர் சுச்சுவேஷன் சமாளிச்சு விடுங்க மாஸ்டர். அப்படியா சரி ரைட்டு கேட்டுட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவரும் அட்டாக் பண்ண போகிறது. இதை பார்த்தோன்னே அவர் பவர் ரிலீஸ் பண்ணோடனே 8 ஸ்டார் டூஸாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் மறந்துடுறாங்க. இப்படி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான இவன் ஸ்லேவெலாம் இவங்ககிட்ட இருக்கு. அவன் இந்த இடத்துல ஸ்லேவன் தான் மென்ஷன் பண்ணுவோம். எப்படி இருக்குன்னு தெரியலையான்ட்டு இந்த மாதிரி தயவு செஞ்சு நான் விட்டுருங்க, இந்த பிரச்சனை இங்கே முடிச்சலாம் நான் விட்டுணுமா அப்படின்னு போட்டு துணி தூக்க ஆரம்பிக்கிறாரு கைஸ். மாஸ்டர்லாம் பாரபட்சமே இல்லாமல் கர்ணியெல்லாம் பொழந்துக்கிட்டு இருக்காரு கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மீதி ஒரு அட்டாக் பண்ண சொன்னேன். ஸோ தலைவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவன் 3000 தண்டர் பாடி இருக்குல்ல அதை வந்து வெளியே கொண்டு வரான். அவனை மாதிரியே ஒரு க்ளோனை பிரித்து விட்டு இப்போ 2 பேரும் போகிறானுங்க. 2 பேருமே 3000 லைட்னிங் ஸ்டெப்ஸ் தெரியுதுனால அவனுக்கு அடியில் அவனால் ரியாக்ட் கூட பண்ண முடியல. ஒரு கட்டத்தை அட்டியெல்லாம் வலுவ விட அங்கே இருக்கிற ஒருத்தன் வந்து முடியாமல் வந்து சரி அவனுக்கு எவ்வளோ நேரம் தான்டா இது இப்படியே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்னதான் அட்டாக் பண்ணுவான். ஹீரோ அசால்ட்டாக பிடிச்சிட்டு அவன் ஃப்ளேம் வச்சு எரிக்க ஆரம்பிக்க அவனுக்கு புரியுது ஹெவன்லி ஃப்ளேமான்ட்டு. ஒரு கட்டத்தில் அவன் வந்து ஹெவன்லி ஃப்ளேம் பார்த்தோன்னே மிரண்டுறான். தலைமா அட்டிச்ச ஒரு அட்டிக்கு அவனுக்கு கீழே போய் வந்துரு. இது கண்டிப்பாக இதாட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹெவன்லி பைத்தான் ஸ்பிரிட், சரிங்களா, ஹெவன்லி பைத்தான் ஸ்பிரிட் வந்து அவங்க கையுக்குள்ள வந்து எடுத்துன்னு வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்காமா அவங்களோட ஐஸ் பைத்தான் டெக்னிக். அதை வச்சு வெளியே கொண்டு வர தலையும் உடனே அவன் ஃபயர் ரோல்ஃப் வெளியே கொண்டு வர ஃபயர் ரோல்ஃபா அந்த பைத்தானை பிடிச்சிட்டு போய் கட்டிச்சிக்க ஆரம்பிச்சிருச்சு கைஸ். ஸோ வந்து நம்ம ஃபயர் ரோல்ஃப் வந்து பவர் ஆகணும்னு அந்த பைத்தனை உடச்சி விட்டுருச்சு. உண்மையிலேயே யார் தான் அப்படின்ட்டு ஸோ தலைவனை நம்ம உல்ஃபை வச்சு அட்டிக்க ஆரம்பிக்க உல்ஃபை அடிக்கி அவன் அதே இடத்துல வந்து ஃபயரால் எரிஞ்சிடுறாங்க. எரிஞ்சு அவன் அங்கேயே வந்து கீழே நின்றுறாங்க. ஸோ உடனே ஹீரோ சொல்கிறான் 1 ஸ்டார்னா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியாடா, நீங்கள் ஐஸ் இல்லைன்னா பெரிய பருப்பாடா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. ஸோ அந்த இடத்துலையே வந்து இந்த எபிசோடு இங்கேயே முடிச்சுறாங்க. ஸோ இந்த வீடியோ இங்கேயே முடியுது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்கள் கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் இல்லாமல் லைக் போடலாம், லைக் போட்டு போங்க. ஸோ ஆக்சுவலி 118 எபிசோடு தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 109 வந்துட்டோம். இன்னும் ஒரு 4 வீடியோ இல்லை அதிகபட்சம் 5 வீடியோ வருங்க. அதோட வந்து இந்த பேட்டில் த்ரூ தி ஹெவனில் சீசன் 5 வந்து வெற்றிகரமாக முடிச்சிடலாம்.
ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு லீவுப்பா. நான் நாளைக்கு மட்டும் 4 வீடியோ போட்டேன்னா இது வந்து முடிஞ்சிடும். அதுக்கடுத்து என்ன அனிமே சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வழக்கம் போல் சேனலில் வந்து voting நடத்திக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவுக்கு லைக் போடலாம், லைக் போடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்ததை சொல்லிட்டு போங்க. ஓகே கைஸ், பாய் 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 பாய்.